ஃபர்ஸ்ட் சிவன் சன்னதி, அம்பாள் சன்னதி, பிரம்மா சன்னதி. என்னைக்கா உங்களுக்கு அதை பார்த்தா கோவம் வந்திருக்காக்கா? மக்கள் நம்ம சொல்லி இப்படி பண்ணாம டெய்லி கோவம் வரும். இந்த கம்பி தாண்டி அனுப்பிச்சிட்டு வந்து ஆழமாக இருக்குது. கொஞ்சம் கடை வந்து முன்னாடியே இருக்குது. உங்களுக்கு கடையை பாருங்கள், எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. ஹாப்பி தீபாவளி. வாங்க. அரும்பில் மாலை, இந்த வெள்ளர் கிளம்பு. ஓகே, எவ்வளோ வருஷமா இருக்கு? 3000 ஆண்டுகள் ஆச்சு. 3000 வருஷம் அந்த மாதிரி இங்கே தான் இருக்கு. ஆமாங்க. சம்மந்தம் இங்கே வந்து உங்கள் 7 ஸ்தலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து அவினாசி. வராது மாதிரி சாமிக்கு நாயன்மார்கள். இது வந்து பூ பூக்கு காய் காய்க்கும் இந்த மரம். இதுவும் வன்னி மரம் தான். பூக்காய்க்கு சீசன் தான். ஆமாங்க. இது இப்போ வந்து பூ பூக்கு காய் காய்க்கும். அது பூ பூக்காது காய் காய்க்காது. பிரம்மாட்ட காய் காய்க்கும் ரெண்டுமே. அதுதான் வந்து பூ பூக்காது காய் காய்க்காது. ரெண்டுமே வன்னி மரம்டா. அது பூவும் பூக்காது காயும் காய்க்காது. இது பூவும் பூக்கு காய் காய்க்கும். ஆமாங்க. இதுதாங்க இந்த சிறப்பு தான். அது முன்னாடி இது வந்து தீர்த்தம், காவேரி தீர்த்தத்து வன்னி தலையை வந்து பழனி முருகனுக்கு இதை வந்து இங்கே வச்சு பார்த்தாங்க. சன் சைடில் வச்சு பார்த்தாங்க. வச்சதுனால இங்கே வந்து ஒர்க் ஆகிட்டாச்சு, அங்கே வந்து ஒர்க் ஆகலை. அவர் ஏற்றுட்டாரு. மூணாவது முகமே அவர் ஏற்றுக்கிட்டாரு. 4வது முகம் அப்படியே பின்னாடி. ஆமாங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கோயிலோட பரிகால ஸ்தலம்னு சொன்னோம்லங்க. இந்த மண்டபம் பார்த்தீங்களா, இதுதான் மண்டபம். கோயில் மண்டபம் இதுதான். பரிகாரம் எல்லாமே இங்கே தான் நடக்குது. வெளியெல்லாம் நடக்குது இல்லை? அது வேற. அது வந்து வேற. இது வந்து சாமிக்கு வந்து பூஜை சிவன் விஷ்ணு பிரம்மா 3 பேருங்க இருக்காங்க. ஓகே ஓகே. அதில் வந்து செய்வாங்க திருமணத்துக்காக. அதெல்லாம் அங்கே வந்து எல்லா கலசங்களும் இருக்கும். இது வந்து சாமி குலதெய்வ கலசம் இருக்காது. ஓகே. இது செய்வாங்க சிறப்பாக. பார்த்தீங்கன்னா இதோட கோயிலோட இதுங்க பார்த்தீங்களா. முக்கிய அறிவிப்பு. அதை ஒரு கிளிப் எடுத்து அப்படியே எடுத்துக்கோ. நீங்க சொல்லுங்க. சொர்க்க வாசலுங்க. இந்த வந்து பெருமாள் வந்து இதில் வந்து உட்காருவார். சொர்க்க வாசல் வந்து ஜனவரி மாதம். இங்கே வந்து பெருமாள் அப்பா இங்கே உட்காருவார். இது எல்லா நாளும் திறந்துருக்குமா இல்லை ஸ்பெஷல்? அந்த சொர்க்க வாசல் டைம் தான் நீக்க இருக்கும். இதுங்க மற்ற நேரம் எப்பவுமே நீக்க மாட்டீங்களா? நீக்க மாட்டோம். சொர்க்க வாசல் விசேஷ டைமில் தான் நீக்குவாங்க. இங்கே தான் உட்காந்துருப்பார் பெருமாள். ஓகே. இந்த சன்னதியில் உட்காருவார். அப்போனா இது என்ன மாதம் வருது இங்கிலீஷ்? இது ஜனவரி மாதம். ஜனவரியில் மட்டும் தான். எத்தனை நாள் திறந்துருக்குது? இது வந்து ஒரு நாள் தான். ஒரே நாள் தானா? நோம்பி ஸ்ரீரங்கத்தை பார்த்தீங்கன்னா 12 நாள் நிற்கி இருக்கும். 12 நாள் நிற்கி இருக்கும். இதாங்க முறைப்படி சொர்க்க வாசல். பெருமாள் வந்து உட்காருது. இதுதாங்க. இதில் எப்படி கவர் பண்ணிக்கோங்க. அப்புறங்க இது பார்த்தோம்னா சாமி வந்து காமதேனு ஜனவரியில் மட்டும்தான் ஓப்பன். ஆமாங்க. இது வந்து இதுதான் சொர்க்க வாசல். ஜனவரியில் மட்டும்தான் அந்த கோயில் திறக்குமா? அது ஒரே நாள் தான். அதிகாலையில் ரொம்ப ஜனவரியில் என்ன டேட் அந்த மாதிரி இதெல்லாங்க 1ஆம் தேதி நியூ இயர் அன்னைக்கு, புத்தாண்டு அன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் 12 நாள். அதுவும் ஜனவரி 1லேருந்து 12 இங்கே ஒரே நாள் தான் விசேஷம். இது வந்து நோம்பி பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் தான் நோம்பி. இந்த வந்து சித்திரை மாதம் நோம்பி டைம். சொர்க்கவாசல் நீக்காதுங்க, கோயில் நீக்கி இருக்கும். சொர்க்கவாசல் இந்த வாசல் நீக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 1 மட்டும் ஒரே நாள் தான். டைமிங் எது வச்சிருக்காங்களா? அது காலையில் அதிகாலையிலேருந்து எத்தனை நைட்டு 8 மணி வரையும். 8 மணி வரைக்கும். ஓகே ஓகே. வந்து எப்போனா நீங்கள் வந்து எப்போமெல்லாம் சாமி கொண்டு போகலாம். இதனால் சிறப்பு பண்ணிட்டு போகலாம். இதை விசேஷங்க. அடுத்து நம்ம பார்க்கணும் பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா வன்னி இதுங்க அந்த வில்வ மரம். இதில் தான் ரொம்ப விசேஷம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் கோயிலோட இதுதான். கோயில் மாடு இங்கே கட்டுவாங்க. பரிகாரத்துக்காக செய்வாங்க. இதெல்லாம் பூஜையெல்லாம். இப்போ சாமி வந்து காமதேனு இதுக்கு போயிருக்காங்க, உணவு சாப்பிட போயிருக்காங்க. மண்டபம் இது பசுமாடுகளோட இது ரொம்ப சிறப்புங்க. இது ரொம்ப சிறப்பு. பார்த்தீங்களா இதுதான். பார்த்தீங்களா இதுங்க இதோட சாமி காமதேனு கட்டிக்குவாங்க. இங்கே வந்து தண்ணி வச்சுக்குவாங்க. இது வந்து இந்த பார்த்தீங்களா பெரிய பெரிய ஆஃபீஸரில் வர்றப்ப நம்ம சுத்தமாக வச்சுருப்பாங்க. இங்கே தான் எல்லாம் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் நம்ம எவ்வளோ புண்ணியமாக செஞ்சுருக்காங்க. எல்லா மக்களையும் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா குடிநீர் வச்சுருக்காங்க அடிக்கடி. ஆனால் தண்ணி வருதா? இல்லை வருது. நான் ஓப்பன் பண்ணி பாருங்க. வரும், கண்டிப்பாக வரும். பட்டன் அமுத்துங்க. எல்லாமே நார்மல் வாட்டர் தான். ஆரோட தான் ஜில்லுன்னு தான் இருக்குது. தண்ணி நல்லா தான் இருக்குது. ஜில்லுன்னு தான் இருக்குது. ஆமாங்க. கூலிங் இருக்கு. ஆமாங்க. பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் இல்லைங்க. இந்த இதுதான் தோசைங்களும் பண்ணுறவங்களும் இங்கே வந்து வில்வ மரத்துக்கு தண்ணி. இது வந்து வில்வ மரத்துக்கு தண்ணி ஊற்றுவாங்க. தோசைங்களாம் பரிகாரத்துக்கு. தோசைன்னா திருமண தோசை, குழந்தை பாக்கியம் செய்வாங்க. சிறப்பு தான் இதுதான். இங்கே வச்சு தீர்த்து ஊற்றிட்டு அங்கே வந்து பூஜை பண்ணுவாங்க. அந்த சிலையில யாருன்னா நீங்கள் அவங்க யார் வேண்டுதல் இருக்காங்களோ அவங்க கொண்டு வருவாங்களா? இல்லை கோயில்? இல்லை கோயில் சார்பாக தான் பண்ணுவாங்க. வெளியே இருந்து சிலையெல்லாம் கொண்டுறது அப்படிங்கிறதுலாம் இங்கே அந்த மாதிரிலாம் இது கிடையாது. இருக்குங்க. ஆனால் வந்து தோசை என்ன சொல்கிறாங்க அதுதான் செய்வாங்க. நம்மளே போய் நம்ம எடுக்கக்கூடாது. அவங்க என்ன எழுதி கொடுத்து அந்த பரிகாரத்துக்கு வாங்கிட்டு வர சொல்றதை வந்து வாங்கிட்டு வந்து இங்கே பரிகாரம் சிறப்பு
100% காரியம் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவோம். சக்ஸஸ் பண்ணி கொடுத்துரும். அது எந்த மாற்றம் கிடையாதுங்க. பார்த்தீங்கன்னா கொடிமரம் ரொம்ப சிறப்பு. பார்த்தீங்கன்னா கொடிமரமாக ரொம்ப சிறப்பு. பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் தான் இவங்களுக்கு நோம்பி வரும். நான் சொன்ன அழகர் வந்து ஆற்றுல அதே மாதிரி இந்த சித்திரை மாதம் தான் நோம்பி. எல்லாத்துக்கும் ஒரே நோம்பி தான். ஒரே நோம்பி தான். ஆமாங்க. பார்த்தீங்கன்னா கொடிமரம் ரொம்ப சிறப்பு. இது ஆஞ்சநேயர். அது ஆஞ்சநேயர் இல்லை, இல்லை அது இதில் போட்டிருக்கிறது இதுக்கு மேலே இருக்காது. ஓகே இதில் வந்து இருக்குதுங்க. ஆனால் இது முக்கியமான விசேஷம் வந்துங்க. பார்த்தீங்கன்னா கொடுமுடியில் பார்த்தீங்கன்னா அது இங்கே தான் வந்து பெருமாளுக்கு கொடி பார்த்து தான் பெருமாளையும் பார்க்கணும். ஓகே பார்க்கும்போது முன்னாடி கடலாழ்வார் இருப்பார் பாருங்க, ரொம்ப சிறப்பு. பார்த்தீங்கன்னா கடலாழ்வார் தான் வழங்கணும் ஃபஸ்ட்டு. பார்த்தீங்களா கடலாழ்வார் இவர் தான் ஃபஸ்ட்டு கொடிக்கம்பை பார்த்து முடித்தோடனே கடலாழ்வார் சாமி இங்கே வழங்கிட்டு தான் பெருமாளையே பார்க்க போகணும். பார்த்தீங்கன்னா அழகு செயல்படுத்திருப்பார். பெருமாள் பார்த்து பார்த்தீங்கன்னா பாதம் ஃபஸ்ட்டு பாதம் பார்க்கணும். பாதம் பார்த்தால் பாவங்கள் சாவங்கள் தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆகும். பாதம் முகத்தை பார்த்தா மோட்சம் கிடைக்கும், வருமானம் கல்வி அனைத்தும் கிடைக்கும். உலகத்துக்கு படிகளுக்கு பெருமாள் வீரநாராயண பெருமாள். சாமி பேர் வந்து வீரநாராயண பெருமாள். இங்கே பெருமாள் பேர். இது உங்களுக்கு ரெகுலராக தந்துருக்கோம்ல? இப்போ வந்து 12 3 மணிக்கு தான் நினைப்போம். 3 மணிக்கு வந்து நிறைய இது காட்டலாம்னு நினைச்சோம். அது கரெக்டாக நம்ம வந்து டைம் சரியில்லைங்கனால எல்லாம் பூட்டிட்டாங்க. ஒரு 3 மணிக்கு வந்தீங்கன்னா டைம் 1 ஆமாம் 3 மணிக்கு வந்தால் மறுபடியும் பார்க்கலாம். தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். வீரநாராயண பெருமாள் நீ வீடியோ எடுக்க அலோட இல்லையா நமக்கு தெரியாம இருந்தது. அண்ணன் யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணிருக்காரு நம்ம வீடியோ சேனலுக்கு. நான் ரொம்ப நன்றி. இப்ப பாரு அதிசயமா பேசுறான் பாரு. கேளு என்னன்னு கேளு சொல்றேன். யூடியூப் சேனல் நேம் வந்து காசு இல்ல. காசு இல்லையா? காசு இல்ல சொல்லு. காசு இல்ல. காசு இல்ல. காசு இல்லையா? காசு நிஜமா இல்லையா? நிஜமா இல்ல. சரி அப்ப தீபாவளி வாழ்த்துக்கு. தீபாவளி வாழ்த்துக்கு. ஆனா அடுத்து நம்ம பார்க்கறது சனீஸ்வரர் பகவான். அது பார்த்தீங்கன்னா அவர் நம்ம வந்து நேர்மையை பார்க்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி தான் பார்க்கணும். யாரு? சனீஸ்வரர் நீதி அரசர். ஓகே ஓகே ஓகே. அவர் தான் ஜட்ஜ்மெண்டே அவர் தானே. ஜட்ஜ்மெண்டே அவர் தாங்கிறீங்களா? ஆமாம். ஐயப்பனோட வந்து இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பையன் விநாயகர் முருகர், இன்னொரு பையன் வந்து ஐயப்பன். அவர் வந்து இவரோட ஒரு பெண் ரூபத்திலையும் அவர் ஆண் ரூபத்திலையும் தான் அவங்க வந்து எனக்கு அவங்க வந்து பார்க்கணும், அவங்க செய்யணும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் சிவனோட நந்தவன தோட்டம் இதுதான். சிவனோட நந்தவன தோட்டம் இதுதான் மீன். ஓகே. சிவனோட நந்தவன தோட்டம் பார்த்தீங்கன்னா இது நம்ம இங்கே ஆரம்பிச்சு அப்படி சுற்றி மறுபடியும் இங்கே வந்துட்டோம்ல. இது சிவனோட நந்தவன தோட்டம். இதில் வந்து எள்ளு தீபம் போடுற கண்டிஸ்டி சாப்பிடுங்க பார்த்தீங்களா இது கண்டிஸ்டி எள்ளு இங்கே தான் விற்பாங்க. ஓகே ஓகே. எள்ளு தீபம் ஒரு பட்டம் வந்து 5 ரூபா தான். கண் பார்வை கண்டிஸ்டி இதெல்லாம் வந்து விலகி போகிறது இதுதான் மீன் சிறப்புங்க. அது எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கலாம் சுற்றி போடுவாங்க. இதுதான் மெயின் ரைசஸ் இதெல்லாம். அண்ணா இது எடுத்துக்கண்ணா மெயினாக. அண்ணா இவர் தான் மாட்டு ஓடிட்டு போகிற இவர் தான். உங்க பேருண்ணா? கோவிந்தராஜ். இவங்க தான் மாடு ஓட்டிட்டு போவாருங்க. இவங்க தான் காமதேவன் பார்த்துக்கிறது. ஓகே ஓகே. பக்கத்தில் நம்ம கிட்ட நெருங்க முடியாதுங்க. இவர் சொன்னால் தான் போய் வாழைப்பழம் பனானா கொடுக்க முடியும். கிட்ட நெருங்க முடியாது, நம்மளும் போய் கிட்ட நெருங்க முடியாது. இவர் நல்லா பார்த்துக்காரு. இவர் தான் உட்டி தள்ளிடும். இவர் வச்சு தான் கேட்கணும் என்ன செய்தி தான். ஆமாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்கிட்டீங்களாண்ணா? எடுக்கிறேன். இதான் மீன் எடுத்துக்கணும். மீன் ரோசஸ் இதெல்லாம் மீனாக எடுத்துக்கணும். இதுதான் மீன் 1008 போடணும். ஒரு பொட்டம் வந்து 5 ரூபா தாங்க. இதில் தான் போடணும். நம்ம போடலாம். இதில் தான் போடணும். இது எடுத்துங்க. இதில் தான் போடுறது. இதான் இப்படி சுற்றி போடுவாங்க. இப்படி இந்த வலது பக்கம் வந்து ஒரே நிமிஷம் இப்படி சுற்றி போடுவாங்க. நம்ம கண் டிஸ்ட்ரிக் கண் பாறை என்ன இன்னையோட நான் தோசை நிவர்த்தி ஆகணும், வருமானத்தை கொடுக்கணும், நீண்ட ஆயிலை கொடுக்கணும். எல்லாம் சிவன் விஷ்ணு பிரம்மா தெய்வத்தை வணங்கிட்டு இன்னையோட கண் பாறை கண் டிஸ்ட்ரிக் இல்லைங்க இது மாதிரி இப்போ போடணும். ஓகே. இதில் வந்து அதை பற்றி வைக்கணும். நான் பார்க்குற பொழுது காய் ரூபத்தில் தான் சனீஸ்வரர் உள்ளே இருப்பார். நம்ம நேர்மை பார்க்கக்கூடாது, நம்ம கொஞ்சம் தள்ளி தான் போய் பார்க்கணும். இதுதான் நீங்கள் சொன்னதா? ஆமாம் இதுதான் காய் கொண்டது தான் சனீஸ்வரர். இங்கே தான் எள்ளு வாங்கி போடணும். நம்ம பார்க்கும் பொழுது வாங்க இப்படி தான் போகணும் உள்ளார. பார்த்தீங்களா நேராக நம்ம விபூதி கொடுப்பாங்க. இந்த பூசிட்டு அங்கேயே போட்டுடணும், வீட்டுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. இந்த விபூதி மட்டும் உண்மையிலே இந்த ரீசன் இதுதான். இல்லை எல்லா இடத்துலையுமே இல்லை இங்கே மட்டுமா? இது மட்டும்தான். இது மட்டும்தான். ஆமாம். பார்த்தீங்களா இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் போவோம். நீதி அரசு விபூதி பூசிட்டு அங்கேயே போட்டுருணும், வீட்டுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. இதை ஐதீகம். பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்துட்டு சுற்றி வரும். பார்த்தீங்களா அங்கே பார்த்தீங்களா விபூதி போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா போடக்கூடாது. இது மக்கள் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்படி இங்கே போடக்கூடாது. அதுதான் கிண்ணத்தில் போடணும். கிண்ணத்தில் போடணும். இந்த மாதிரி அவங்க தேவையில்லாமல் இந்த மாதிரி போடுறதுனால தான் அவங்க சங்கடப்படுறாங்க.
இதுக்குள்ள போலாங்களா? இப்போ வாங்க வாங்க வாங்க. வாடா. சந்துக்கு எவ்வளவு போயிருமா? நானே வரேன். ஒரு நபருக்கு ₹1 மட்டுமே. ₹1 தானே? எதுங்க? அங்க அர்ச்சனை சீட்டுன்னு போட்டுருக்கோம். ₹5. ₹5. நபர் பேர் சொல்றது. ஒரு நபர். இது வந்து காலபைரவர். இது காலபைரவர். இவர்தான் காலபைரவர். காலபைரவர் நம்ம ஆமாங்க, வீடியோ காலபைரவர். போட்டிருக்கோம் மக்களே, ஞாபகம் இருக்கா? ஃபிசிக்கா ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் காலபைரவருக்கு. இது வந்து காலபைரவர் பார்த்தீங்கன்னா சாமிக்கு பளியர் பூஜை நடக்கிறப்ப இவருக்கு விசேஷம். நம்ம எல்லாம் எல்லா தெய்வத்தையும் நம்ம காக்கிறது இவர் தான். நம்மளையும் காக்கிறது இவர் தான். இவர் தான் பார்த்தீங்கன்னா 9 நவகிரகம் இவங்க தான். இந்த தீர்த்தம் 3வது தீர்த்தம் இதுதான். இது 3வது தீர்த்தங்களா? ஆமாங்க, இதுதான் 9 நவகிரகம். சூரியன் இதோட இது. ஓகே ஓகே ஓகே. 9 நவகிரகங்களா? சூரியன் அவ்வளோதாங்க. இதோட கடைசியில் வந்து இதுங்க. சரிங்க இருங்க, இதான் எடுத்துக்கிட்டே இருங்க. கதவே பூட்டிட்டாங்கடா. சந்திரன் 9 நவகிரகங்கள். சந்திரன் அங்கே சூரியன். அந்த பக்கம் சூரியன். அதை எடுத்துட்டேன். ஆல்ரெடி சூரியன்கிறத மென்ஷன் பண்ணிட்டேன். சாமி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நீ காமிச்சிருப்ப, நான் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் பேசியிருப்பேன். மைக்கில் கேட்டிருக்காது. மைக் 2 எங்கள்கிட்ட இருக்குது. பூட்டிட்டாங்கடா. டே ஏத்தாப்புல வீட்டுக்காரா, நம்மளும் இப்போ விஐபி ஆகிட்டேன்டா. 20,000 சப்ஸ்கிரைபரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மடேஸ்வரர் கோயிலில் பார்த்தீங்களா ஃபிசிக்காக நம்ம மட்டும் வரோம். பிடிச்சிக்காதா போகலாமா? ரொம்ப நேரமாக அவனை வீடியோ எடுக்கல, பையன் பொக்குன்னு போயிடுவாப்புல. வீடியோ எடுத்து சொல்கிறீங்க, நம்ம காட்ட மாட்டேங்கிறீங்க. இதே நல்லா இருந்தால் இல்லை சந்தோஷம். ஹாப்பி தீபாவளி டு ஆல். ஹாப்பி தீபாவளி டு ஆல். இதான் புஷ்பம். இதெல்லாம் புஷ்பம் வாங்குறது. பழம் பேசுகிறோட போ. இது பார்த்தீங்கன்னா புஷ்பம் அண்ணி. இவங்க தான் புஷ்பம்லாம் கொடுக்குறது. இங்கே தான் கடை ஓனர். சாமிக்கு வந்து தேவஸ்தானத்தில் பூ வாங்குறது இங்கே தான் வாங்க சொல்லுவோம். ஓகே ஓகே அண்ணி தீபாவளி பார்த்துக்கலாம் அண்ணி. இது மாதிரி சாப்பிட்டுருக்கீங்களா? கேட்க சாப்பிடுங்க. சாப்பிட்ற டைமில் நீங்கள் சாப்பிட்டு கூட முடிங்க, மறுபடியும் கூட வரும். ஓகே ஓகே. ஹாப்பி தீபாவளி. எப்படிங்க இங்கே பூ இங்கே வாங்கிட்டு தான் மறுபடியும் தான் புஷ்பம். ஓகே புஷ்பம். ஆமாம், யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்குங்க. காசிலே யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இங்கே தான் படுத்து போவாங்க. இதெல்லாம் அலவுடு எங்க இதெல்லாம் பழத்துலாம் எல்லாமே பண்ணிக்கலாம். நம்ம அர்ஜென்ட் சீட்லாம் கொடுக்குறது இங்கே தாங்க. அர்ஜென்ட் சீட் இதுதான் தேவஸ்தானில் இது வாழைப்பழம், தேங்காய் இதெல்லாம் புஷ்பம் வாங்குறது இந்த நம்ம கடையில் தான். ஓ ஜிபேலாம் பண்ணிக்கலாம். நம்ம அனைத்துமே எல்லாமே அப்டேட்டு. ஆமாங்க. இல்லை சிறப்பு தாங்க. பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் சீட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். சீட்டு இங்கே வாங்கிட்டு வாங்கிக்கிறப்ப இதை பார்த்துக்கலாம். நம்ம நீ பேசுங்க. யூடியூப் சேனல் மேமுக்கு வந்து நம்ம ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எப்படி வாங்க மேமுக்கு வந்து நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதாவது சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் சின்னதாக ஒரு வீடியோ யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கும்போது சாப்பிட்ற சாப்பாடை கை கழுவிட்டு வந்து நமக்காக வந்து என்னங்க சொல்கிறாங்க. நம்ம இந்த புஷ்பம்னு சொல்கிறோம்ல, இது எந்த டைமில் வந்து அதிகமாக மூவிங் ஆகும், கூட்டம் அதிகமாக இருக்கிறப்ப அதிகமாக மூவிங் ஆகும். ஆமாம், வெள்ளி சனி ஞாயிறு நல்லா மூவிங் ஆகும். வெள்ளி சனி ஞாயிறில் கூட்டம் அதிகமாக வெள்ளி இருக்கும். சனி ஞாயிறு காவடி சீசனில் புஷ்பம்லாம் வாங்கிக்கலாம். காவடி சீசன் ஓகே. நம்ம கடை வந்து எப்போவுமே இருக்கும். எனி டைம் எப்போ வந்து வாங்கலாம். காலையில் எத்தனை மணிக்கு? காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும். இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் ஹஸ்பண்ட் இருக்காரு, 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. வியாபாரம்லாம் பரவாயில்லைங்களா? சனி ஞாயிறு ஓகே, மற்ற நாள் ஓரளவுக்கு இருக்கு. ஓகே ஓகேங்க. அதுதாங்க சார். இதில் வந்துங்க மல்லிப்பூ வந்து சிவபெருமாளோட இது, மல்லிப்பூ வந்து முருகப்பெருமாள். ஆனால் அந்த நீங்கள் அந்த பூ பற்றின அந்த சாமிக்கு தேவையான எல்லா பூவும் இங்கே இருக்கு. கிடைக்கும். என்னென்ன பூ இருக்குங்கக்கா? தாமரைப்பூ இருக்குது, மல்லிப்பூ இருக்குது, முல்லைப்பூ இருக்குது, கதம்பம் இருக்குது, துளசி இருக்குது, செவ்வரளி இருக்குது, செவ்வந்தி பூ இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம அது இல்லாமல் மாலை சாமிக்கு மாலை, விளக்கு, செவ்வந்தி மாலை, விளக்கு, தட்டு, சாப்பிட்ற தட்டு, பூ கொண்டுட்டு போகிறக்கும் தட்டு யூஸ் பண்ணுற மாதிரி பாக்கு தட்டு, கேரி பேக் யூஸ் பண்ணாதனால பாக்கு தட்டில் வச்சுக்கோ. ஓ
பாருங்கள் சுத்தமாக இருக்கிறதுக்காக கேரி பேக் யூஸ் பண்ணாமல் பாக்கு தட்டில் யூஸ் பண்ணுறாங்க, பிளாஸ்டிக் தட்டு யூஸ் பண்ணாமல். அது ரொம்ப பெரிய பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஏன்னா வந்து அவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும். உங்களுக்கே தெரியும் பிளாஸ்டிக் கவர்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் மக்காது. எவ்வளவோ டெக்னாலஜி போயிட்டாலும் அவங்க வந்து இல்லை கரெக்டாக இருக்கணும், நம்ம இருக்கிறத நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறனால அவங்க பாக்கு தட்டில் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ரொம்ப சந்தோஷங்க்கா. வேறு ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லுங்கள். வேறு ஒன்றும் இல்லைப்பா, கோயிலுக்கு வரவங்க இங்கே வந்து எல்லா தேவையான பொருள் எல்லா பொருளும் இங்கே இருக்குது. அதாவது கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறோம், ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் காட்டுங்க. என்ட்ரன்ஸ் காட்டுறோம், ரைட் சைடு எடுத்து நம்ம கடையை தாண்டி தான் போக முடியும். அப்படின்னால உங்களுக்கு எல்லாமே இங்கேயே இருக்குது. நீங்கள் வர வழியில் வாங்கிட்டு போகணும், அங்கே வாங்கணும், அது அங்கே இருக்குமா அப்படிங்கிற யாரும் எதுவுமே எதிர்பார்க்காம தைரியமாக வாங்க. நம்ம அக்கா கடையில் வந்து எப்போவுமே இருக்கும். அக்கா நம்ம பேருங்கக்கா? பேர் மஞ்சுளாப்பா. மஞ்சுளாம்மாள். அக்கா பேர் வந்து மஞ்சுளாம்மாள். கடை பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சுளா எங்கக்கா? மஞ்சுளா. கடை வந்து முன்னாடியே இருக்குது. உங்களுக்கு கடையை பாருங்கள், எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. எப்போ இது கேட்டாலும் கடை வந்து 24 hours, அதாவது 365 நாள் இருக்குங்க. நாங்கள் அப்படி தான்க்கா 365 நாள் நம்ம கடை இருக்குங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து டிக்கெட் வாங்குற இடம். அதாவது அர்ச்சனை சீட்டுக்கு 5 ரூபா, தேங்காய் சீட்டுக்கு 2 ரூபா, தட்டு சீட்டுக்கு 20 ரூபான்னு எல்லாமே இதிலே கொடுத்துட்டாங்க. நம்ம போய் யாரையும் கேட்கணும் இங்கே எவ்வளோ, இதுக்கு எவ்வளோவா, அதுக்கு எவ்வளோன்னுலாம் கேட்க தேவையில்லை. இங்கே எல்லாமே இருக்குது. சிஸ்டம் பில் போட்டு கொடுத்துட்றாங்க. வேறு எல்லாமே கரெக்டாக பெஸ்ட்டாக இருக்கும் போல். கேமராவுக்குலாம் வீடியோக்கெலாம் நாட் அலவுடு இருந்தாலும் நமக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கொடுமுடி ஏரியாவிலேருந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் வேணும் அப்படின்னா கொடுமுடிக்காரங்களாம் பயப்படாமல் கேளுங்க. கேட்டால் தான் தெரியும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற நமக்கு தெரியும். நிறைய பேர் பாருங்கள், நம்ம 3 மணிக்கு நட நிற்குவாங்க அப்படிங்கிறனால நிறைய பேர் வந்து அதாவது இந்த வாசலில் வந்து படுத்துருக்காங்க, உட்காந்துருக்காங்க. அமௌண்ட் போட்டுருக்காங்க. அதுதான் வீடியோ கேமரா கட்டணம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா. ஒரு ஆன்மீகத்தை பற்றி தெரியாமல் சொன்னால் அது தப்பாக போயிடும் அப்படிங்கிறனால தெரிஞ்சவங்களை கேட்டுக்குங்க. ஏன்னா அவங்க வரக்கூடிய அடுத்து வரவங்களை வந்து அவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. தெரியாதவனை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நிறையா பக்கம் வரோம் போகிறோம். அது வந்து தெரியாதவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. எனக்குனாலும் எனக்கு முழுசாக தெரியும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது, அவ்வளோதான். வெள்ளரிக்காய் பிஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீர் சத்து சாப்பிட்றதா இருந்தால் வெள்ளரிக்காய் பிஞ்சு. தர்பூசணி பார்த்தீங்கன்னா தர்பூசணி, வாட்டர்மெலான், பைனாப்பிள், மாங்காய் இன்னும் மக்கள் வந்து விரும்பி சாப்பிட்றது. இதில் வந்து எங்களை வந்து நம்ம எவ்வளோ நாளாக கடை வச்சுருக்கோங்க? நாங்களா? நான் 12 வருஷமாக வச்சுருக்காங்க. சரிங்க. நம்ம பேருங்க ஏன்னா நம்மள எல்லாமே பாருங்கள், நாங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதாவது மாங்காய் ஆகட்டும், வெள்ளரிக்காய் ஆகட்டும், எல்லாமே இருக்குது. QR கோட் இருக்குது பாருங்கள். எல்லா பக்கமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா QR கோடு. போகிற பக்கம் நம்ம அமௌண்ட் வந்து சேஞ்ச் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. எல்லா பக்கமே வந்து ஜிபே, ஃபோன்பே இருக்குது, பார்த்துக்குங்க. கனரா பேங்க்லேருந்தே கொடுத்து இப்போலாம் பேங்க்லேருந்தே வந்துடும் போல். ஆமாங்க. ஃபஸ்ட்லாம் வந்து ஃபோன்பே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. பரவாயில்ல, எவ்வளோ அப்டேட் பாருங்கள் மார்க்கெட்டிங். குட்டீஸ் விளையாடுறதுக்கு பாருங்க, இங்கே பாருங்க அந்த பபிள்ஸ் வர்றது. இதெல்லாம் குழந்தைகள் வந்து நம்ம விடாத நாட்கள் கிடையாது. எந்த ஃபங்க்ஷனாலும் நம்ம ஃபஸ்ட்டு இதை தான் வாங்குவோம். இதை வாங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு முட்லி விட்டு அதை உடைக்கிறது சந்தோஷம் தனி. உங்களுக்கு தெரியும், தெரியாமலாம் இல்லை, எல்லாருமே இது யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா, அண்ணன் கடையை வச்சுருக்காங்க, அக்கா கடையை வச்சுருக்காங்க. தம்பி ஸ்கூல் படிக்கிறாங்க, அதெல்லாம் லீவ் விட்ருக்காங்க. 4 நாள் லீவ் விட்ருக்காங்க, லீவ் வைக்கிறாங்க. அவங்க பையன் வந்து அம்மாவுக்கு அப்பாவுக்காக உதவி செய்கிறாங்க, சேவை செய்கிறாங்க. நான் இப்போ வந்து எங்கள் கடையில் தான் வாங்கி சாப்பிடுவேன். ஓகே. எடுத்தோடனே என்ன சாப்பிடுன்னா, ஏங்க இது மாதிரி தான் கொடுங்க, எனக்கு தர்பூசணி கொடுங்க. அக்கடை உரிமையை வந்து கேட்பேன், அக்கா தர்பூசணி கொடுங்க அப்படின்னு கேட்பேன். இப்போ எல்லாம் பரவாயில்லைங்கக்கா, வியாபாரம்லாம் பரவாயில்லைங்களா, நல்லா இருக்குதுங்களா பாருங்க. ஓகேங்க. காலையில் நேரம் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கிறப்ப கொஞ்சம் வியாபாரம் நல்லா இருக்கும். பார்த்தீங்களா ஐஸ்கிரீமில் பார்த்தீங்களா, ஐஸ்கிரீமு ஆட்டோவில் பார்த்தீங்களா, நம்ம ஆட்டோவில் வந்து இந்த டைமில் ஆட்டோவில் போகுங்க. கோயில் ரொம்ப சிறப்பு இதில் காரணம். ஐஸ்காரங்களை பாருங்கள், ஐஸ்லாம் ரொம்ப சிறப்பு. இந்த கப்பைஸ், கோனைஸ், அதெல்லாம் டஸ்ட்பின் இருக்குங்க. அதில் டஸ்ட்பின் தான் போடணும் தான் பாருங்கள். இதெல்லாம் டஸ்ட்பின் பாருங்கள், இதில் தான் போடணும். முறைப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா முறைப்படியில் டஸ்ட்பின் தான் போடணும். பார்த்தீங்களா ரொம்ப சிறப்பு. யாருன்னா எங்கள் பெரியப்பா தான், வேறு யாரும் இல்லை. பெரியப்பாட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. வாங்க, ஹாப்பி தீபாவளிப்பா. நம்ம வந்து அண்ணனுக்காக ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி. வேறு யாரும் இல்லைங்க, இவரோட பையன் தான் நான். எங்கள் பெரியப்பா தான் இவர். இருக்கீங்களா? இப்போல்லாம் பரவாயில்லைங்களா கேளுங்க, இதெல்லாம் பரவாயில்லைங்களாப்பா, சிறப்பாக இருக்கு. அவர் வியாபார டைமில் இருக்காரு, முடிச்சுட்டு வரணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொரி, பார்த்தீங்கன்னா பொரி நல்லா சிறப்பாக. நான் வந்து விரும்பி சாப்பிட்றது வந்து பானிபூரி ஒன்று, ரசபூரி கொடுப்பாங்க. ரசபூரி ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெற்ற வியாபாரம்லாம் பரவாயில்லைங்களா? பரவாயில்லண்ணா. சரி, இப்போ எப்போ இன்னைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? சரி, இப்போ வந்து ஒரு 6 மணி நேரம் இருக்குங்க. இப்போ தான் வந்தீங்களா? ஈவினிங் வரைக்கும் இருப்போம் நம்ம. இருப்பாங்க. நாங்களும் கொழும்புடி எப்போ இருந்தாலும் பெரியப்பான இல்லை, யாராக இருந்தாலும் இங்கே வந்து சாப்பிட்டு நல்லாயிருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே
பொரியல் வந்து எல்லா ஸ்பெஷலுமே பண்ணி கொடுப்பாரு. நம்மள்ட்ட என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குங்க என்ன தட்டோட செட்டு, தட்டோட செட்டு, மசாலா பூரி, மசாலா பூரி, பானிபூரி, சுண்டல், பானிபூரி எல்லாம் நல்லா எல்லாமே இருக்குது. அதாவது எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எந்த குறையும் எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக வாங்க. பெரியப்பாவுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இந்த பாய் சொல்லுங்க. இப்போ என் பேர் ராமகிருஷ்ணனுங்க. நான் கொடுமலையில் தான் இருக்கிறேங்க. எங்கள் பரியா சென்டர் வச்சுருக்கோங்க. உமாவதி பரியா சென்டர் வச்சுருக்கோங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்துலேயே வந்து லாட்ஜ் வச்சுருக்கோங்க. வேளாண் லாட்ஜு. இங்கே வந்தால் தங்கிக்கலாங்க. எத்தனை ரூம்னா என்ன பண்ணுறது? நம்ம ரூமில் வந்து 10 ரூம் இருக்குதுங்க. அது வந்து பாட்டிங்க வந்தாங்கன்னா கைடாக போகிறாங்க. சாமிகள் தெரியுமா இருக்குதுங்க. அவங்களுக்கு எல்லாம் விஷயம் சுற்றி காமிக்கிறேங்க. அதில் வந்து கோயில் என்ன சிறப்பு இதெல்லாம் எதாவது வேண்டி போங்க. அது சீக்கிரம் நடக்குங்க. அந்த பிறகு உங்களை வந்து பார்த்துணுங்க. சாமி வந்து பார்த்து போங்க. நல்லது நடத்தி கொடுப்போம். அதுதான் வருங்க. நீங்கள் இதே ஒரு தான் இதே உங்கள் நம்பர் சொல்லுங்கண்ணா. 770 84 76 718. ஓகேண்ணா. உண்மையாலுமே உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்களுக்காக வந்து டைம் கொடுத்து இவ்வளோ நேரம் எல்லாம் சுற்றி காமிச்சு. ஏன்னா எங்களுக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாது. நான் இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தான் வீடு. பார்த்தீங்களா எதுவுமே தெரியாது. சபரிமலை கோயிலுக்கு பாருங்க. அதே மாதிரி ஐயப்பன் நம்ம கோயிலில் தான். வந்தீங்க. ஆமாங்க. அது போல ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். நான் வரேன். நம்ம வந்துங்க நம்மளுக்கு வந்து என்ன காரணம்னா இந்த மக்கள் வந்து புரிஞ்சுக்க மாக்குறாங்க. நமக்கு ஒரு உடம்பு சொல்லலாம். நம்ம அல்லாட்ட போகிறோம். எனக்கு நடத்தி கொடுங்க, நல்லா செஞ்சு கொடுங்க நம்ம கேட்குறோம். அதே மாதிரி அதே மாதிரி நம்ம ஆட்களில் வந்து இங்கே வந்து பரிகாரம் பண்ணுவாங்க. எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. கரெக்டு தான். ஏன்னா தெரியாமல் போய் ஒருத்தவங்க காசை கொடுத்து வேஸ்ட்டாக ஏமாறுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பண்ணுறது தானே பிரயோஜனம். அது மாதிரி நம்ம ஆட்களில் வருவாங்க. நம்ம எங்க இந்த மாதிரி திருமணம் ஆகும் இருக்குதுங்க. சரி இங்கே 100% உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் கடவுள். ஓகே அதே மாதிரிங்க இதே மாதிரி செய்யுங்க. அதுதான் என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நம்ம சேனலை பார்த்துட்டு நம்ம மக்கள் யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிறந்த முறையில் எங்களுக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தீங்களோ அதே மாதிரி பண்ணி கொடுங்க. எங்களுக்கு அதான் வேணும். ஏன்னா நம்மளை நம்பி ஒருத்தவங்க வராங்க, அவங்கள பார்த்துட்டு அவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க. உங்கள் கான்டாக்ட் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கூப்பிட்டு நீங்கள் தான் வேணும் அப்படின்னு பண்ணி வராங்க. அவங்களுக்கு நீங்கள் உங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக தர முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. எனக்கு அதான் வேணும். கண்டிப்பாக சிறப்பாக பண்ணி தரேங்க. அப்போலாம் இதுதான் ஆற்றுக்கு போகிற வழி. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோக்கலில் இருக்குங்கிறாட்டி நமக்கு எல்லாமே தெரியும். புதுசாக வரவங்க வந்து ஆற்றுல வந்து எல்லாமே இது ஆழமான பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறனால கொஞ்சம் சேஃப்டியாக குளிங்க. கோயிலுக்கு வர்றது நல்லா இருக்கணும் அப்படிங்கிறனால தான் சேஃப்டியாக குளிச்சிங்கன்னா தான் அடுத்தடுத்த காரியத்தை சக்ஸஸ் பண்ண முடியும். வர இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க. இதில் கம்பியெல்லாம் இருக்குது, பார்த்து வாங்க, இடிச்சுக்காதீங்க. இது வந்து வாய்க்கா. இந்த வாய்க்கா அந்த காரணம்பாளையத்தில் பிரியுங்களா அந்த வாய்க்கா தானே இது? அதே தான். பாருங்க ஆற்றுல எவ்வளோ கூட்டம் இருக்குது. நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? காவேரி ஆறு எப்பவுமே காவேரி ஆறு தான். எவ்வளோ இது வரைக்கும் எத்தனை தடவை பார்த்தாலும் அழகு அப்படிங்கிற மாதிரி சரியான கூட்டமாக இருக்கும். அந்த பரிகார டைமில் இது பூரா கடையாக இருக்கும். இப்பவே பாரு அந்த கூட்டத்தை பாரு கீழே கம்பியில். அதெல்லாம் இந்த விநாயகர் சதுர்த்தி டைம்லாம் ஒரு டைம் எங்கெங்கேயும் இருந்தாலும் விநாயகர் சதுர்த்தி அதாவது ஒரு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு நம்மளும் வந்துருக்கோம்ல. கரெக்டான கழிப்பறையெல்லாம் இருக்கா? கழிப்பறைலாம் இருக்கு. அதாவது இங்கே பாத்ரூம் போகிறதுக்கு இங்கே வந்து பாத்ரூம் எல்லாமே இருக்குது. லேடிஸுக்கு தனியாகவும் ஜென்ஸுக்கு தனியாகவும் இருக்குது. அது அமௌண்ட்டு பரவாயில்ல, நீட்டாக இருந்தால் ஓகே தான். காவேரி ஆற்றுல எவ்வளோ தண்ணி போகுது பாருங்கள். எல்லாம் பாருங்கள். அதாவது கம்பி போட்டிருக்காங்க. அந்த கம்பி தாண்டி அனுப்பிச்சிட்டு வந்து ஆழமாக இருக்குது, கொஞ்சம் சேஃப்டியாக கூலிங்க அப்படிங்கிறதுக்காக கம்பி போட்டிருக்காங்க. குட்டி சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ஒரு இடத்துக்கு வந்தாலும் இந்த எச்சரிக்கை அறிவிப்பாளர்கள்லாம் போடுறாங்க. அதை அலட்சியப்படுத்த வேண்டாம். அதை படித்து பாருங்க. ஏன்னா அது காரணம் இல்லாமல் ஒருத்தர் யாரும் போட போகிறது காரணம் இல்லாமல் வைக்க போகிறது இல்லை. அதை காட்டுங்க. எப்போவுமே எல்லா இடத்துலையும் அது எங்கே போனாலும் சரி எச்சரிக்கை பலகை இல்லை ஏதாவது ஒரு அறிவிப்புன்னு இருந்தால் அதை என்னென்னு கவனமாக பாருங்கள். பார்த்துட்டு இதுதானே இது நம்மளை என்ன பண்ண போகுதுன்னு நினைக்காதீங்க. அதை ஏதோ பண்ணுறனால மட்டும்தான் இவ்வளோ தூரம் வச்சுருக்காங்க, இல்லைன்னா வைக்க போகிறது இல்லை. காவேரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதால் பக்தர்கள் புனித நீராட ஆற்றில் இல்லைங்க அனுமதி இல்லை. இப்போ இல்லை, அந்த டைமில் எப்போவுமே தண்ணி தான். ஏன்னா வந்து இயற்கையை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. தண்ணி சொல்ல முடியாத ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? நடக்காமல் பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ சேஃப்டியாக நம்ம இருந்துக்கணும். அது இருக்கட்டும், அது மைக்கு நீங்கள் பேசுங்க, அது கேட்கும். எப்படிமா வியாபாரம்லாம் பரவாயில்லைங்களா? ஏதோ அல்ல ரஜக் கண்டிப்பாக நடக்கிறது நடக்கும். அல்ல ரஜக் போட்டுட்டு ஏதோ வயிற்று கழுவிட்டு ஆட்டியும் போய் கையாண்டாம. கண்டிப்பாக கூட்டம்லாம் இந்த டைமில் கொஞ்சம் கம்மிங்களா இல்லை அதிகமாக? நாளையிலேருந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நோம்பி நல்லா இருக்குது, கம்மியாக இருக்குது. நாளையிலேருந்து நல்லா இருக்கு. அதனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ. ஆமாங்க. மற்ற டைம்லாம் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வருங்களா? நல்லா இருக்கு. சனி ஞாயிறுல நல்லா இருக்குங்க.
ஆற்றுல வந்து இப்போ ஆற்றுல குளிக்கிறப்ப போலீஸ் வந்து இருப்பாங்களா? பார்ப்பாங்க. பார்ப்பாங்க. கூட்டம் அதிகமாக வரப்ப சேஃப்டிக்கு வந்து பார்ப்பாங்க. அடிக்கடி வந்து பார்ப்பாங்க. அடிக்கடி வருவாங்க. நிறைய வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5000 பேர் வருவாங்களா ஆற்றுல குளிச்சுட்டு போகிற மாதிரி? எச்சா இருக்குங்க? சொல்ல முடியாது. எச்சாவும் இருக்கும். வரும் கம்மி ஒரு 10-500 பேர் இருப்பாங்க ஒரு சில டைம். இடநாள்லாம் வந்து அவ்வளோ வரும். லீவ் டைம்ல வந்தால் வியாபாரம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட்டம் அதிகமாக இருக்கும். 1000 பேத்துக்கு மேலே கூட வருவாங்க. 1000 பேத்துக்கு மேலே கூட வருவாங்க ஒரு சில டைம்லாம். அமாவாசை நாளெல்லாம் ஃபுல்லாக இருக்கு. அமாவாசை நாளெல்லாம் இந்த லைனே கிடையாது இருக்குங்களா? இது பூரா கடை தான். இந்த பக்கம் கடை, இந்த பக்கம் கடை தான். அதான் நம்ம எவ்வளோ நாளைக்கு கடை வச்சிருக்கோம். எல்லாம் போடாமல் லீவ் போட்டுக்கிறாங்க. இன்னைக்கு ஆமாம், இன்னைக்கு தீபாவளி, அதனால லீவ் போட்டுட்டாங்க. பார்த்து சரி, தேங்க்ஸுங்கக்கா. சரி தங்க. காசு இல்லை. குடிக்கிறது காசு இருக்கு. சொன்னா வராங்க. நல்லா இருக்கா? சும்மா சொன்னக்கா, நான் ஒரு வீடியோக்கு ஃபன்காக சொன்னேன். நீங்கள் தப்பா எடுத்துக்க. ஆனால் சேனல் நேம் உண்மையாலுமே காசு இல்லை தான். சரி, சர்ச் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, தாராளமாக பாருங்க. நம்மளது தான் ஃபர்ஸ்ட் வரும். சரி. நம்பர் 1 இருக்கு, 5 ரூபா. என்னது இது? பெண்கள் உடை மாற்றும். இதுக்கு தனியாக போட்டுருக்காங்க பாரு. ஆமாம், நல்லது தான். இங்கே இப்போ குளிச்சுட்டு வராங்கல்ல பாரு, இப்போ அவங்கள குளிச்சுட்டு வராங்க. ஜென்ஸ் அங்கேயே மாற்றிப்பாங்க, லேடிஸ் என்ன பண்ணுவாங்க. கரெக்டு தான். அதனால கரெக்டாக தான், நல்லது தான். 6 ரூம் இருக்கு. ரூமு ஒரு ஆளுக்கு 5 ரூபா. பரவாயில்ல. இது எவ்வளோ சேஃப்டி. பெண்களுக்கு வந்து தனியாக உடைமாற்று அறைன்னு சொல்லி கொடுக்குறது. ஆமாம், உண்மைதான். நல்லது தான். நிறைய பேர் கொஞ்சம் கண்டிப்பாக லேடிஸுக்கு தனியாக இடம் வேணும் தான். ஆனால் தனியாக ப்ரைவேட்டாகவே இடம் இருக்குது பாருங்கள். அதுவே ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. 1 2 3 ஆமாம் 6 சொல்லிட்டே 6 ரூமா. நமக்கு 1 2 அப்படியே ஒவ்வொன்றா கை விட்டு கொட்டினா தான் தெரியும். நம்ம மேக்ஸில் கம்மி தான் மார்க்கு. இதெல்லாம் ஆழமான பகுதி, பார்த்துக்குங்க. வரப்போ கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். நம்மளை சேஃப்டியாக வச்சுக்கிட்டா தான் நம்ம சேஃபாக இருக்க முடியும். கூட்டம் எப்போ இருந்துகிட்டே இருக்குது. மணி 1 ஆச்சு. அடிக்கிற வெயிலுக்கு நானும் போய் தாண்டிடலாமான்னு பார்க்குறேன் தண்ணியில். கூட எனக்கு இருக்குது, சொட்டாகிட்டே இருக்குது. அங்கே தனியாக ரூம் இருக்குது, பெண்களுடைய மற்றும் மறைன்னு போட்டு. உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில. அந்த கேமரா ப்ளூ கலர் இருக்குல்ல, கேமராஸ் எல்லா பக்கம் வச்சுருக்காங்க பார்த்தியா? அது வந்து அப்படி இருக்குது. போலீஸ் ஆழமான பகுதி, ஸ்டேஷன் பக்கம், ஃபுல் ஸ்டேஷன் பக்கம். அதெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி கப்புள்ஸ் வந்தவங்க, ஃபேமிலியாக வந்தவங்க, நல்லா உட்காந்து ஜாலியாக இயற்கை ரசிச்சுட்டு எடுத்து போட்டு மாட்டி விட்றாது அவங்கள. இல்லை, அவங்களாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. நம்ம போய் இதுக்கு தப்பானதை காட்டுறோம். படி கேச்சிருட்டுங்களா? வாங்க வாங்க, பார்த்து போங்க. அதுக்குள்ளே ஓடிட்டாங்க. பார்த்து போங்க. பார்த்து போங்க, அங்கே வழுக்க போகுது. குடை எடுத்துக்கின்னு நவதானியம் தண்ணி கொண்டாந்து நிறைய குடத்துக்குள்ள நவதானியத்தை போட்டு இந்த அரும்பில் மாலை, இந்த வெள்ளரி கிளம்பூ. ஓகே, எருக்கிளம்பூவா? ஏமா 2 ஜோடியா விநாயகர் இடத்துல போட்டு விநாயகருக்கு 1/2 குடம், மரத்தை சுற்றி 1/2 குடம் ஊற்றுவாங்க. நம்ம எத்தனை வேண்டிட்டு வந்திருக்கோமோ அத்தனை குடம் ஊற்றணும். மேக்சிமம் ஊற்றுறது வந்து அவருக்கு 3 குடம், இவருக்கு 3 குடம். இங்கே அரச மரம் வேம்பரசு 2 விநாயகர் இருக்கிறாரு. அந்த விநாயகருக்கு 3 குடம், இந்த விநாயகருக்கு 3 குடம் ஊற்றிட்டு சூட விளக்கு, மஞ்சள் குங்குமம். அங்கே கன்னிமார் இருக்கிறாங்க, ராகுகேது இருக்கிறாங்க. இங்கே 7 கன்னிமாரி, பெருமாள், ஸ்ரீதேவி இருக்கிறாங்க. அங்கே ஒரு செட்டு மஞ்சள் குங்குமம், இங்கே ஒரு செட்டு மஞ்சள் குங்குமம். அங்கே 3 விளக்கு, இங்கே 3 விளக்கு. சூட பத்தி பற்ற வச்சு கும்பிட்டுட்டு போனால் நினச்சது நிறைவேறுது. சக்தி வாய்ந்த விநாயகர். அக்கா, இது குடம் வச்சிருக்கீங்க. அக்கா, இந்த குடம் வச்சிருக்கீங்களா? இது தண்ணி ஊத்துறக்கா? ஆமா தாங்க, இந்த குடம் வந்து தண்ணி ஊத்துறதுக்கு. ஓகே. மேக்ஸிமம் ஒருத்தவங்க வீட்ல இருந்து கொண்டு வர மாட்டாங்க, அதனால இங்க வந்தா எடுத்துக்கலாம். ஆமா, சந்தோஷம். இந்த மாலை வாங்கிட்டா குடத்துக்கு வாடகை இல்ல, இல்லைன்னா 20 ரூபா வாடகை. சரிங்கக்கா, ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸுங்கக்கா. அதாவது ஆத்தோரத்து கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்கா கடை இருக்குது. அதாவது லதாக்கா கடை இருக்குது. கோயில் சாமி இதுதானே? இதான் சாமி. அரச மரம், 2 விநாயகர் கோயில் இருக்காமா. அது பக்கத்துலேயே ஃபர்ஸ்ட் கடை நம்ம அக்கா கடை தான். அதாவது இந்த ஆற்றுலேருந்து ஏறினீங்கன்னா அப்படியே இங்கே அக்கா கடையை பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக போகலாம். போய்ட்டு உங்கள் சாமி நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அதை வேண்டிட்டு குப்பை தொட்டி குப்பையில் போடும். குழந்தை இல்லாதவங்க தண்ணி ஊற்றிட்டு தொட்டில் கட்டிட்டு போகலாம். மரத்தில் தொட்டில் கட்டுவாங்க. வாங்க, அது கோயில் பக்கத்தில் போய் நம்ம அந்த தொட்டில பார்க்கலாம். வாங்கிக்க, நான் இதில் கட்டிட்டு போவோம். சரிங்கக்கா. அடிக்கிற வெயிலுக்கு எரியுதுடா. அப்படியே தாண்டலாம் தான் தோணுது. வீட்டுக்கு போய் தாண்டிக்கலாவா? ஒரு 4 கிலோமீட்டர் தானே. என்னடா அது ஆடு சாப்பிட்டுருக்கு? இங்கே போய் அண்ணா, உனக்கும் எப்படி சுற்றணும்னு தெரியாது, எனக்கு எந்த பக்கம் இருந்து வந்து இப்படி போனாங்க. அடிச்சுட்டு இருக்கான் பாரு. கண்ணாடே, காசுடா அது. 20 ரூபா. ஃபஸ்ட்டு இதுன்னு நினைக்கிறேன்டா.
சரி போ, நமக்கு தெரிஞ்ச மாதிரி போல இப்படி அப்படி சரி போ, போய் வேகமாக கிராஸ் பண்ணி தான் வாங்க. புது மாப்பிள்ளை, இந்த தீபாவளி நார்மல் தீபாவளி, அடுத்த தீபாவளி தலை தீபாவளி. கோமாதாவா காமதேனா என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் கோமாதை தான்டா, அது அவங்க வளர்த்துற மாடு உள்ள. அப்படியா? எனக்கு என்ன தெரியும். அதுதாங்க பரிகாரம் பண்ணுறது இப்படி தான் பண்ணுவாங்க போல, நம்மளும் பார்த்தது இல்லை. இதே முட்டிட்டாரா பார்த்துக்கங்க. வீடியோ பக்கத்தில் எடுக்க விடுவாங்களான்னு தெரியல, அதெல்லாம் நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். வன விலங்குகளை துன்புறுத்தாதீர்கள். துன்புறுத்தலடா, தொடரண்டா. அப்படியேப்பா போட்டு கவர்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்களே. அப்படி நடுக்கிறங்காட்டி தான் பயமாக இருக்கும். இன்னும் நல்லா தான்டா, நல்ல பையன் தான்டா. ரே கோவில் மட்டும் அமைதி தான்டா இருக்கும். அப்போ அப்படின்னு கூட சொல்லிச்சா? ஆமாண்டா. அதே போல் கூட சொல்லிச்சு.